ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் திவ்யா. என்னப்பா விடிய காலையிலேயே வந்துட்டேன்னு பார்த்துக்கிறீங்களா வீடியோவில்? இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நாய்க்குட்டிகளை பற்றி தான் பேச போகிறேன் இன்றைக்கி. எங்கள் அப்பா ராத்திரி 3 மணிக்கு வேலைக்கு போவார். எப்போவுமே விடிய காலையில் ராத்திரி 3 மணிக்கே வேலைக்கு போயிடுவார். இன்றைக்கி 3 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது 4 மணிக்கெல்லாம் சத்திர தாண்ட நாய்க்குட்டி கத்துற சவுண்டு கேட்டுருக்கிறார் அப்பா வரும்போது. என்னன்னு தெரியாமல் கீழே இறங்கி பார்த்தா 4 குட்டிங்க தண்ணியில் முழுகிற நிலமையில இருந்திருக்கு. அந்த நிலமையில எங்கள் அப்பா பார்க்கலன்னா விடிய காலத்தில் இதுக்கு சொல்கிறது கூட கஷ்டமாக தான் இருக்குது. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா மட்டும் இல்லைன்னா இந்த குட்டிங்களை குழைச்சிருக்க மாட்டாங்க. முழுகிற அளவுக்கு இந்த மனசாட்சியே இல்லாமல் யாரோ எடுத்துகிட்டு வந்து விட்டுக்கிறாங்க, டப்பாவில் போட்டு போய் விட்டுக்கிறாங்க. மறுபடியும் காலையில் போய் பார்த்தா அதே இடத்துல இன்னொரு டப்பாவில் 4 குட்டிங்க போட்டு பால் வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அந்த டப்பாவில் அந்த பொழிகிற மலையில் போய் விட்டுக்கிறாங்க. அப்போ அவங்க செத்துருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து விட்டுக்கிறாங்க. அப்போ அவங்க இறந்துட்டா ஒரு காலத்தில் மனுஷங்க நம்பிக்கையாக இருப்பாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. வாயில ஜீவங்க நம்மளுக்கு நம்பிக்கையாக இருக்கும். ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகாத அளவுங்க யாராவது வந்தால் இங்கே தான் குலைப்பாங்க. யாராவது வராங்களா இல்லையா நம்மளை தான் அவங்க காட்டி கொடுப்பாங்க. நாங்களே இப்போது 8 குட்டிங்க இருக்குங்க. எங்கள் அப்பா பார்த்ததுனால இப்போ 8 குட்டிங்க உயிர் பழைச்சது. இந்த மழை டைமில் எத்தனை குட்டிங்க இறந்து போயிருக்கோம் நினச்சி பாருங்கள். எத்தனை நாய்ங்க வந்து வண்டியில் அடிபட்டிருக்கோம். சாப்பாடுக்கு இந்த மழை ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் எந்த இடத்துல கஷ்டப்பட்டுருக்கோம். உங்களால் முடிஞ்சா என்னோட சின்ன ரெக்வஸ்ட், இது கூட நான் சொல்லிக்க கூடாது தான். இந்த நாய்க்குட்டிங்களோட ஒரு வீடியோ நான் போட்டுக்கலாம் வேணாமான்னு கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது. ஆனால் நான் சொல்கிற நிலைமையில தான் இப்போ இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உங்களோட மனசாட்சியாக கொஞ்சம் ஒரு பாலாவது இல்லை பிஸ்கெட்டு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ரெஸ்கியூ டீம் நம்பர்ஸ் எதாவது இருந்தால் அவங்களுக்காவது ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். எங்களுக்கே இந்த மழை டைமில் வந்து சாப்பாடுக்கு பணம் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு செலவாக கம்மி பண்ணிக்கிட்டே வரோம். பால் செலவு வாங்குறது இல்லை, சாப்பிட்றது நொறுக்கு தீனி அந்த மாதிரி பிஸ்கெட்டு வாங்குற செலவை நாங்கள் விட்டுட்டோம். அரிசிக்கும் வாங்குகிற பொருளுக்கும் சரியாக இருக்குது. இப்போ இங்கே 8 பேர் இருக்கிறாங்க. 8 பேருக்கு நாங்கள் பால் செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கல்ல. இத்தனை குட்டிங்க இறந்துருன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம எடுத்துகிட்டு வந்து விட்டுக்கிறாங்க. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்கள மறைக்காமல் ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் நம்பி வீடியோ போடுறேன். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் கூட எதாக இருந்தால் இந்த நாய்க்குட்டிங்களுக்கு பண்ணுங்கள். இந்த மழை டைமில் எங்கள் அம்மா கூட இப்போ உடம்பு சரியில்லை, ஜுரத்தில் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா கூட இப்போ உடம்பு சரியில்லாமல் நிலமையில இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மழை டைமில் வெளியே மழையிலேயே வேலை பார்த்து அவங்க மழையில் நனைஞ்சு இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. அதனால் எங்கள் அம்மா இன்னும் எழுந்திரிக்கவே இல்லை. அவங்க உடம்பு சரியில்லைனால அவங்கள எழுப்ப நான் விட்டுட்டேன். இருக்கிற வேலை வீட்டு வேலை நான் பார்த்துட்டு இப்போ வேலைக்கு கிளம்புன்னு வேறு. உங்களால் முடிஞ்ச இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நாய்க்குட்டிங்களை பார்த்தா மறக்காமல் ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. எங்கேயாவது வாயிலா ஜீவனை பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஹெல்ப் பண்ணுங்கள். இது உங்கள்கிட்ட நான் கேட்குற விஷயம். இது ஒன்று எனக்காக பண்ணுங்கள் எல்லாரும். ஓகே, அடுத்த வீடியோவில் எல்லாருக்கும் சந்திப்போம். பாய் பாய். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க எவ்வளோ குடிக்கிறாங்க பாருங்க, எப்படி அழகா. இங்கே நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க दूध पी तो मम दूध पी नक्कल देख ले. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி குடிக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க குடிச்சிட்டு. பார்த்தீங்களா?